ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இந்த அடுத்த வாரத்திற்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உங்கள் மனசில் வந்து இப்போ ஒரு விஷயத்தை பற்றின ஒரு யோசனை இருக்கலாம். அது வந்து எப்படி ஆகுமோ, எப்படி நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அதை விட இன்னும் பெட்டரான ஒரு விஷயம் வந்து வர இருக்குது. நீங்கள் நினச்சதை விட அது உங்கள் வேலை, தொழில், உறவுகளில் எதுனாலும் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் வந்து ஒரு உங்களுக்கே சர்ப்ரைசிங்காக உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு உள்ளாக்கக்கூடிய அளவில் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக வந்து நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை பற்றின எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்லேயும் போகாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு இது எனக்கெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் நீங்களே உங்களை கொண்டு போகாதீங்க. ஜஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கிடச்சிருச்சுல, அது வந்து நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு அதில் சக்ஸஸும் இருக்குது, விக்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட அது நல்லா நடக்க போகுது அப்படிங்கிறனால இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த உங்களுக்கு மைண்ட் செட் ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் உங்களுடைய பேஷன் மேலே நீங்களே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு வேலையில் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கோல் மேலே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டே போயிட்டே இருங்க. எங்கேயும் நிற்க வேணாம். சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது சேலஞ்சிங்காக இருக்கலாம் நீங்கள் போகக்கூடிய பாதையில். பட் வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டை தான் வந்து கொடுக்க போகுது. ஏன்னா வந்து ஏஞ்சலுடைய ப்ரொடெக்ஷன், அவங்களுடைய கைடன்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் டு டைம் உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங்காக இங்கே வந்து கிடச்சிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஐ எம் ரெடி டு அக்செப்ட் த சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஐ அக்செப்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அதுவே வந்து இன்னும் வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு இன்னும் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். கூடவே உங்களுக்கு ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் இருக்கிறனால நீங்கள் வந்து ரொம்ப கூலாக காமன் கம்போஸ்டாக வந்து நீங்கள் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. கூடவே வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக ஏதாச்சும் வந்து சாங்ஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா அதெல்லாம் கூட நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் வந்து இன்னும் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். உங்களுக்குள்ளே வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து இன்னும் வந்து உங்களுக்குள்ளே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு அது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இந்த சேஞ்ச் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய வேலையில் வந்து நான் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மாத்திரம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஐ எம் ரெடி டு அக்செப்ட் த சேஞ்சுங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு அழுத்தமான ஒரு மெசேஜாகவே இருக்குது உங்களுக்கு. ஏஞ்சல்ஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு பீரியடை வந்து கொண்டு வரும். இந்த சேஞ்ச் எடுத்து நீங்கள் கோல்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஸோ உங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஏஞ்சல்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு வந்து ஃபைனலாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.